இவ்வளவு கூட்டம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க அந்த காசெல்லாம் கொடுக்கறதே இல்ல. நம்ம எதுக்கு சார் அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஆனா அப்படி எப்படி வர்றாங்க? அப்படி அவங்களா ஆச்சரியமா இருக்கு. தலைவரும் சொன்னது யாரு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு, யாருனாலும் அவர் வாங்க விட மாட்டார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா நாங்க வந்து ஒரு 60 சீட்டு வாங்கிட்டு ரொம்ப ஈஸியா இந்த கட்டத்தை கடந்திருக்க முடியும். எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறோம்னா நம்ம எதுக்காக வந்தோமோ அதை கரெக்டா நிறைவேற்றணும். அது இன்னொரு 10 நாள் இருக்கு. உங்களுடைய கேண்டிடேட் எல்லாம் நிறைய கஷ்டத்துல தாண்டி இந்த கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா விஜய் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா சறுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தாண்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து 50 சீட்டு தரோம், 60 சீட்டு தரோம், 10 அமைச்சர் தரோம். நான் வேற யாராவது வந்தா ரொம்ப ஈஸியா அதை வாங்கிட்டு கம்ஃபர்டபுளா இந்த எலெக்ஷனை முடிச்சிருப்பாங்க. மாற்றம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எவ்வளவு பிரச்சனைனா நம்ம வந்து கரெக்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு 1% கூட சறுக்கல் இல்லாம தான் நாங்க கொண்டு போனோம். We need the change. We are waiting for the better Tamil Nadu.